சாப்பிட்ணுங்க, சாப்பிடாமையே போயிட்டுருக்கேன். எவ்வளோக்கா ஒரு சம்பளம்? 8 எடுத்துறேன். சேஞ்ச் இருக்குங்க. காலையில் சாப்பிடவே இல்லை, சாப்பாடு விட்டு மழைக்கு யாரும் குளிக்க, மழைக்கு யாருக்கும், வெயிலுக்கு மோர் இதெல்லாம் குடிப்பாங்க. மழை பெஞ்சு மழை வர மாட்டேங்குது. நைட்டு மழை வந்துச்சா? அங்கே எங்களுக்கு மழை எல்லாம் இல்லை. பார்த்தா அப்புறம் மழை யாரை கட்டிடுச்சு. ஆனால் யாரை கட்டிச்சு நேற்றெல்லாம் கூழ் ஓடிச்சு. எனக்கு இன்னும் நேற்று 10 மணிக்கெல்லாம் அவ்வளோ ஓடணும். அது என்னென்ன போடுவீங்க கூழுக்கு? கம்பு கம்பு கவுரு அது மட்டும்தான். கொஞ்சமாக இது போடுவாங்களா சாப்பாடு? அரிசி அதெல்லாம் போடக்கூடாது. சோறு சாப்பாடு போடுவோம். அது போட்டால் கூழ் டேஸ்ட் கெட்டுடும். வெறும் கம்மங்கூழ் தான் டேஸ்ட். இதில் போட மாட்டாங்க, இதில் போடுவாங்க. களியில் போடுவாங்களா? அது களி களியில் போடுவாங்க. இதே மாதிரி தான் இருக்கும், தண்ணியாக இருக்குது, கெட்டியாக இருக்குது, அவ்வளோதான். அது களி அப்படியே உண்டை பண்ணிக்குவாங்க. அப்போ சின்ன ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு குடிச்சு, இப்போ தான் குடிக்கிறேன். அது வந்து களி களி பண்ணிட்டு அது சாதம் போட்டு பண்ணுவாங்க. கம்பு விடும் உடச்சிட்டு நல்லா கம்பு ஆக அடித்து அது மேலே மாவை கொட்டி கிண்டி உண்டை பண்ணிவிட்டு கறி குழம்பு, கறிவோட்டு குழம்பு. பெங்களூரில் களி செய்யும் பார்த்தீங்களா, அதில் அரிசி போட்டால், அதான் சாப்பாடு போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அங்கே இருக்கவங்க யாரும் தொடவே மாட்டாங்க. கடைக்கு போயிட்டு கேட்பாங்க, அதில் அரிசி சாப்பாடு போட்டிருக்கீங்களா? நான் போட்டேன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. போட்டல் தான் சாப்பிட்டு போவாங்க. அதே மொட்டை மாவு களி மாரி அப்படியே கூட மாவு கொட்டி தொலை வச்சு அந்த மாதிரி அவங்க மென்று சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வச்சு முழுங்கிடுவாங்க. அதான் மொட்டை மாவு களி அங்கே அப்படி அந்த மாதிரி கிண்டிட்டு கூட வச்சா ஓடும்பா. நம்மளால கத்திரி ஆகாதுங்களா? பெங்களூரில் கத்திரி ஆகும். இவ்வளோ உண்டானா கூட இவ்வளோதான். பெங்களூரில் ஆல்மோஸ்ட் கர்நாடகாரங்க எல்லாம் களி தான் சாப்பிடுவாங்க, எப்பவுமே களி தான் சாப்பிடுவாங்க. இவ்வளோதான் செய்கிறாங்க. 25 ரூபான்றாங்க. ஜாஸ்தி 30 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அப்படி விற்கிறாங்க. அது ஜாஸ்தி சாப்பிட்றது மட்டன், அதுதான் சாப்பிடுவாங்க. மட்டனு, சிக்கனு, போட்டி அது மாதிரி சரி பண்ணுறாங்க. 100 ரூபா கூட விற்கிறாங்க. இங்கே அந்த அளவுக்கு வச்சா ஓடாது. இது சும்மா இந்த கூலே 25 ரூபான்னு சொல்கிறோம்பா, இங்கே 25 ரூபான்றாங்க. ராகி 50 ரூபாய்க்கு கேஜி, கம்பு வந்து 45 ரூபா. அதுக்கு மேலே நம்ம மேல் கொண்டு சொல்ல அரைக்கிறது 6 ரூபாய் ஆயிடுச்சு. 5 ரூபா இருந்தது 6 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சைடிஷ் எல்லாம் வேறு வைக்கிது. இதெல்லாம் சேர்த்து போட்டால் வேணால் நம்மளுக்கு கத்திரி ஆகும். அதெல்லாம் 20 தான் கொடுத்துருந்தேன். இப்போ இவ்வளோ ரேட்டு இருக்குது. சரி எல்லாம் எது கேட்டாலும் ரேட்டாக தான் இருக்குது. அதுக்கும் போயிட்டு வேலை செய்கிற உங்களுக்கு வரணும்ல. அதனால தான் சரி இப்படி வச்சுருந்தா இந்த போயிருந்து உட்காந்தா வியாபாரம் ஆகினே இருந்தால் தூக்கம் வரமாட்டேங்குது. அவன் வச்சுக்க அப்படி தண்ணி போட்டு போ வியாபாரம் ஆகலாம் பரவாயில்ல. 10 ஏஞ்சிக்கிட்டாலும் 10 ஏஞ்சிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண பார்த்துக்க ஆள் இருந்தால் ஒரு ஆளுக்கு பார்த்துக்கணும். ஓ இதுதான் வீடா? இங்கேருந்து இங்கே போட்டிருக்கீங்களா? பசங்க யாரும் இல்லையா பார்க்கறதுக்கு? பசங்க 3 பேர் இருக்கிறாங்க. அவனும் 2 பேர் பெங்களூரில் இருக்கிறாங்க, ஒருத்தர் இங்கே சங்கத்தில் வேலை செய்கிறாங்க. மருமகங்கெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு இருக்கிறாங்க, இங்கே இருப்பாங்க. சமயத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கினாலும் அப்படின்னா பரவாயில்ல. தனியாகவே இருக்கணும்னா வெயிலுக்கு தலை சுத்தம் கஷ்டம். வெயில் நானும் பெங்களூரில் கட்டத்து வேலைக்கு போனேன்ப்பா. கட்டத்து வேலைக்கு போவேன், வீட்டு வேலைக்கு போயிருந்தேன். அதெல்லாம் இப்போ முடியல, முடியாதனால போ அப்படின்ட்டு விட்டு வந்துட்டேன். பெங்களூரில் செஞ்சேன், திருப்பூரில் செஞ்சேன்.
நான் அப்போயே இப்போ சின்ன வயசில் போனது. இங்கே வந்து செட்டாக பயங்கரமாக வேர்க்குது. வெயில் தாங்க முடியல அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு. ஒரு சிலருக்கு அங்கே போயிட்டு வந்தா பேசிலே வேறு வேலை செய்கிறாங்களா, அதாலையும் வேறு முடியாது. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 5 வருஷம் விட்டு இப்போ தான் ஒரு 2 டைம் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதிகமாக எல்லாம் குடும்பத்தோடு அங்கே தான் இருக்கிறது, யாரும் வரதில்ல. வீடு இங்கே இருக்குது, ஊரில் இருக்குது. எங்கள் பெரியம்மா பையன் கல்யாணம் ப்ளஸ் கோவிலில் கூழ் ஊற்றுறேன்னு சொன்னாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு அங்கேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணணும். சரி போயிட்டு இருக்கேன். இல்லை பழக்கமாக ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் அப்படி இருக்கும், ஓட்ட பழக்கமாயிடும். அந்த மாதிரி வண்டிலாம் போட்டால் உடம்பு வலி வந்துடும். இது அதே காரில் போனால் எப்படி இருக்கும், அந்தமாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அதனால பெருசாக வலி தெரியாது, சாஞ்சிட்டு போனோம் அவ்வளோதான். ஆ 2.5 லட்சம் ஆகிடும். நிறையா வண்டிக்கு மட்டுமே அந்த ரேட் இருக்கும். ஹெல்மெட்டு, கேமரா எல்லாம் சேர்த்து ஒரு 4 லட்சம் இருக்கணும் மினிமம். இல்லை நம்ம செப்பரேட்டாக வாங்குறது. இதுவும் செப்பரேட்டு, இது செப்பரேட்டு. வண்டி மட்டும் தான் வைப்பாங்க. மிக்ஸ்டு எக்ஸ்ட்ரா இதில் வண்டி கீழே விழுந்து அடிப்படை எல்லாம் நம்மளே போட்டுக்க வேண்டியது தான். வரேங்க்கா. வேறு லெவல். அக்கா நல்லா பேசுகிறாங்க. பேச ஸ்டார்ட் பண்ணுவேன், நல்லா பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. ஆக்சுவலி நான் போயிட்டு உள்ளே போய் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ரொம்ப தூரம் இருந்து வந்திருப்பீங்க போல், டயர்டாக இருப்பீங்க. இங்கேயே குடிச்சிட்டு கொண்டு உட்காந்துருங்க, உங்கள் டயர்டாக இருந்தால் கூட இங்கேயே படுத்து தூங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்சம் நின்று தான் போவேன். டைரெக்டாக பெங்களூருக்கு போகிற வழியில் கொஞ்சம் இந்த கிருஷ்ணகிரி டேம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவோம்னு சொன்னேன். சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க சொன்னாங்க. எங்கே போகிறீங்க? பெங்களூர், பார்த்து போங்க அப்படின்னு. நானும் கொஞ்ச நாள் முன்னாடி பெங்களூர் தான் கட்டட வேலையில் இருந்தேன். என்னால் முடியல, வீட்டு வேலை செஞ்சேன், கட்டட வேலை செஞ்சேன், வயசாகிடுச்சு முடியல. அதுதான் இங்கே வந்து நம்ம சொந்த ஊர்லேயே வந்துட்டு கடை வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களெல்லாம் பார்க்க முடியும். அன்பானவங்க, நல்லா இது பண்ணுறவங்க. சுற்றி வீடு வச்சு என்ன பிடுங்க போகிறோம். லைஃப்பில் ஜாலியாக போவோம், என்ஜாய் பண்ணுவோம். இல்லை என்ஜாய் பண்ணாலும் எப்போயுமே பார்க்க முடியாதுன்னா எப்போனா ஒரு டைம் வெளியே போங்க. எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அப்போ போகிற வழியில் பக்கத்தில் என்ன இடம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டாங்க. ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட பாருங்கள். ஒரு ஊருக்கே போனால் பக்கத்தில் ஒரு அழகான குளம் இருக்கும், இல்லை பெரிய ஆலமரம் இருக்கும், இல்லை அங்கே ஊரோட சாமி இருக்கும், அவங்களோட சாமி குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம் இருக்கிற இடத்துல மரம்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ஊரில் ஒரு கிணறு இருந்தால் கிணறு பக்கத்தில் தென்னை மரத்தில் இருக்கும். அந்தமாரி இடத்துலலாம் வந்து வயலுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே அந்த தண்ணிக்கும் மோட்டர் போட்டு இறக்கிறதுக்கும் பக்கத்தில் தென்னை மரத்துக்கும் அந்த சவுண்டுக்கு அங்கே போய் உட்காந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குங்க. நம்ம பெரிய டூரிங் பிளேஸ்லாம் போகணும் அந்த அவசியமே இல்லை. எங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறீங்களா, இங்கே என்னடா கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்குற இடமும் இருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. அவ்வளோதாங்க.